ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்திலே 27வது வசனம். நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வேதத்தில் வாசிக்கிற போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல பாருங்க, பல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் உருவாக்கினவர் கர்த்தர் தான். ஆண்டவர் தான் சிருஷ்டி கர்த்தர். இந்த பூமியை உண்டாக்கினார். நம்ம காணப்படுகிறவைகளையும் காணப்படாத அநேக காரியங்களையும் கர்த்தர் ஒருவரே உண்டாக்கினார். அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தர் பாருங்க, மனுஷனை உண்டாக்கின போது மனுஷனை தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினாராம். வேதத்துல வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அவருடைய சுவாசத்தை கர்த்தர் கொடுத்தாராம். உடனே மனுஷனுக்கு உயிர் வந்து விட்டது. அவன் ஜீவாத்மாக மாறிவிட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசம் கர்த்தர் கொடுத்திருக்கிற சுவாசம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார். வேதமாய்த்தான் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த மாம்சமான கர்த்தர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த உலகத்துல அப்படி எதுவும் இருக்கிறதா? யாருமே சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், ஆண்டவர் என்பவரே மகத்துவமானவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர். அவரால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. இந்த நாளிலே கூட பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது போல சில சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? இது நம்மால் பலத்தினாலே முடியும் என்று சொல்லி நினைப்போம். ஒரு சின்ன காரியமா இருந்தா, இந்த காரியம் தானே, என்னால் என்ன செய்து முடிவிடும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. சில காரியங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாவது இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி கூட சில காரியங்களை யோசிக்கிறது உண்டு. ஆனால் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய பலத்தினாலே முடியாது. இதற்கு யாராவது ஒரு உதவி செய்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நம்மாலே செய்ய முடியும் என்கிற சில சூழ்நிலைகளும் இருக்கிறது. இவங்க உதவி செய்தால் இந்த காரியம் நடந்துடும் சொல்லி நினைப்போம். ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் யார் உதவி செய்தாலும் இந்த காரியத்தை எதுவுமே செய்ய முடியாது என்கிற சில காரியங்கள் இருக்கிறது. இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஆனால் அந்த ஹெல்ப்பாக கூட இதனால் என்ன பண்ண முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது என்கிற நிலைமை கூட இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற கர்த்தர். வேதத்தில் வாசிக்கிற போது ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவரை கர்த்தர் அழைத்து வந்தார். அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி கூப்பிட்டாராம். 75 வயதில் அவரை அழைத்தார். ஆண்டோடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு வந்தார். ஆனால் அவருக்கு குழந்தையே பிறக்கவில்லை. கிட்டத்தட்ட 99 வயதாகிவிட்டது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசம் வைத்தே இருக்கிறார். எப்படியாக கர்த்தர் தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விடுவார் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாருங்களேன், ஆபிரகாமின் வீட்டுக்கு வந்து பார்க்க வருகிறார். அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த இடத்துல சாராள் பாருங்களேன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறான், அடுத்த உற்பத்தி கால திட்டத்துக்குள்ளே உடைய மனைவியாக சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே சாராளுக்கு நகைப்பு வருகிறதாம். ஏன் தெரியுமா? அவங்க யோசிக்கிறாங்க, நான் வயது சென்றவளாக மாறிவிட்டேன், என்னுடைய புருஷனும் வயது சென்றவன், நானோ கிழவியாக மாறிவிட்டேன், இனி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்லி யோசிக்கிறார்களாம். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இனி அவர்கள் கர்ப்பம் தரிப்பதற்கான பலன் அவர்களுக்கு கிடையாது. அதற்கான தகுதி அவர்கள் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாம்சம் அதற்கு ஒத்துழைக்காது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லும்போது அந்த காரியத்தை கேட்டபோது சாராளுக்கு நகைப்பு தான் வந்தது. அவள் சிரிக்கிறார். இப்படி இது நடக்கும், இனி என் வாழ்க்கையில் இந்த இன்பம் கிடைக்குமா? எத்தனையோ காலங்களாக காத்திருந்தேன், எத்தனையோ வருஷங்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், இது நடந்து விடாதா என்று சொல்லி நான் எவ்வளவோ நாட்கள் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்தேன். ஆனால் அந்த காலங்கள்லாம் முடிந்து போய்விட்டது. இனி என்னாலே கர்ப்பம் தரிப்பதற்கான இடத்தில் பலன் கிடையாது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போய்விட்டதுனால இனி அதற்கான சயின்டிஃபிக்கலா எந்த ஒரு காரியத்தையும் நடக்க முடியாத சூழ்நிலை. எல்லாரும் யோசிப்பாங்க, இனிமேல் குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்கிற சூழ்நிலையின்படியாக
அந்த மகனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி எழுதும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் சாராளுக்கு கடாட்சம் வைத்தாராம். அடுத்த வருடமே ஆண்டவர் சொன்ன அந்த குறித்த காலத்திலே கர்த்தர் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற ஒரு குமாரனை கொடுத்தார். சாராளுக்கு மகிழ்ச்சி வந்தது, சந்தோஷம் வந்தது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்பமே கிடைக்குமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே, இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார், கடாட்சம் வைத்தார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கூட கர்த்தருடைய இரக்கம் உங்களை சந்திக்கிற போது, கர்த்தர் உங்களுக்கு கடாட்சம் வைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் கூட யோசிப்பீங்க, இது என்னுடைய பலத்தினாலே முடியாது, என்னுடைய மாம்ச சிந்தையினாலே முடியாது, என்னுடைய ஞானத்தாலே முடியாது, என்னுடைய பண பலத்தாலோ என்னுடைய அதிகார பலத்தாலும் இது முடியாது என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்தாலும் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடும். ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரே, இது உம்மாலே மாத்திரம்தான் கூடும், இது எங்களாலே முடியாது, இது மனுஷனுடைய வல்லமைக்கு பெரிய காரியம், இது மனுஷனுடைய ஞானத்துக்கு பெரிய காரியம் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுங்கள், ஆண்டவரிடத்தில் அந்த பிரச்சனையை கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் சாராளுக்கு இப்படித்தான் கேட்டார், கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்டாராம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தராலே ஆகாத காரியம் என்பது இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. ஆண்டவர் நினைத்தால் எல்லா காரியங்களும் நடக்கும். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார், அற்புதமாய் காரியங்களை முடித்து தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவரே, நாளிலே கூட மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்கள் சகலவற்றையும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் படைத்தவர். இன்றைக்கு உடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன ஆசீர்வாதத்தை உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ, இந்த காரியத்திலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you.